துதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். ஹல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருசபைகள். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அர்த்தமுள்ள ஆராதனைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையிலே மிஷனரிகளை நாங்கள் கனப்படுத்தவும், அவர்களை ஆதரிக்கிற குடும்பத்தாரை நாங்கள் பாராட்டி வாழ்த்தவும் நீர் எங்களுக்கு தந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். அருட்பணி, ஆதரிப்போர், ஞாயிறு, இப்போதும் இந்த வேளையில் உம்முடைய திருவார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். நான் அல்ல, நீரே பேசுவீராக. நேசிக்கிற இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்வதற்கு கர்த்தர் என கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு அதிகமாய் நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருச்சபையின் தலைமை குருவானவரும் மதுரை முகவை திருமண்டலத்தின் துணை தலைவரும் CSI சின்னோட் அதனுடைய ஆட்சி மன்ற குழுவின் அங்கத்தினருமான அருமையான அன்பு அண்ணன் அருள் திரு சாமுவேல் ரவீந்திர விக்டர் சிங் ஐயா அவர்களுக்கு அதிகமாய் நன்றி சொல்லுகிறேன். உடன் ஊழியர்கள், ரெவரண்ட் இமானுவேல், இறையியல் பயிற்சி மாணவர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். தாய் திருச்சபையிலே மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் கூட உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு நிச்சயமாக ஒரு செய்தி வேணுமா? காரணம், நான் ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிட்டு வந்தேன். 4 அர்த்தமுள்ள செய்திகள் இதுவரையிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சாட்சியின் வழியே செய்தி, மிஷனரிகளுடைய பகிர்வின் வழியே செய்தி, மிஷனரிகளை ஆதரிக்க முன் வந்தவர்கள் அவர்கள் விட்டு சென்ற செய்தி. இதனை தொகுத்து அருமையான குருவானவர் ஐயா சொல்லும்போது அவர் கொடுத்த செய்தி. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்த செயலரும் ஒரு செய்தியை சொல்லி சென்றார். அப்போ இந்த செய்திக்கு பிறகு நான் ஒரு செய்தி கொடுக்க வேண்டுமா அப்படின்னு யோசித்த போது, இன்றைக்கு செய்தியாக அல்லாமல் ஒரு தியானமாக சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர ஆசைப்படுகிறேன். மிஷனரிகளை குறித்த பாரம் நமக்கு வேண்டும். அதான் இன்றைய நாளின் நோக்கம். நம்முடைய திருச்சபையின் உருவாக்கிய அருமையான என் ஆவிக்குரிய தகப்பனார் அருள் திரு ஜேசு சகாயம் ஐயா அவர்கள் இதுபோன்று நான் நினைக்கிறேன் 25ஆம் ஆண்டு நினைக்கிறேன் சில்வர் ஜூப்ளி ஃபெஸ்டிவலில் மிஷனரிகளை இது போன்று அழைத்து அவர்களை கனப்படுத்தும் போது சொன்ன வார்த்தையை நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3:17 இருக்கு. அதை ஏன் ஐயா சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய சபை ஒரு சின்ன சபையாக இருந்தாலும் இதற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் மிகப்பெரியது. மிகப்பெரிய தரிசனத்தை மிக சிறிய கூட்டமாகிய நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்?
செய்ய போகிறார் என்று சொன்னார்கள். அன்றைக்கு துவங்கிய இந்த பணி இன்றைக்கு வரையிலும் சற்றும் தளர்வடையாமல் இன்னும் பல விரிவாக்கங்களோடு இன்னும் புதிய தரிசனங்களோடு அது பழுகி பெருகி இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து நான் நிச்சயமாக இந்த சபையின் ஒரு அங்கத்தினராய் அதிகமாய் மகிழ்கிறேன். கர்த்தருக்கு அதிகமாய் நன்றி சொல்லுகிறேன். மிஷனரிகளை எப்போதுமே நினைச்சு பார்க்கணும். இப்ப சொன்ன சாட்சி எல்லாமே ஒருவேளை பல மிஷனரிகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாட்சியை நம்ம கேட்டாலும் அந்த அனுபவத்துக்குள்ள போனாதான் அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம அடிக்கடி நம்முடைய மதுரை திருமண்டலத்தில் ஒரு மிஷனரியை குறித்து பேசுவோம். ரெவரன் தாமஸ் கெஜட்டன் ராக்லாந்து ஐயா அவர்கள். அவரை குறித்து வரலாற்றில் ஒரு சின்ன பிழை இருக்கிறது. என்ன பிழைனா, அவர் வடநெல்லை பகுதியாகிய சிவகாசி பகுதியிலே ஆண்டவருடைய மிஷனரி பணியை செய்து அவர் மரித்தார் அப்படின்ற ஒரு வரலாறு. ஆனால் அவர் வடநெல்லை பகுதியிலே மிஷனரி ஊழியத்தை செய்யும் போது அவர் மரிக்கவில்லை, மாறாக கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் உண்மையான வரலாறு. தெருக்கள் தோறும் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது அவரை கேவலமாக பேசினார்கள். அவர்கள் மீது சாணியை கரைத்து ஊத்தினார்கள், கல்லெறிந்தார்கள். அப்ப கல் எறியும் போது ஒரு கல் அவருடைய நெஞ்சிலே பட்டதினால 1 மாதம் படுத்த படுக்கையாக இருந்து அவர் மரித்து போனார். அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட போது அந்த கல்லறையிலே அன்றைக்கு இந்திய தேசத்தின் கவர்னர் ஜெனரலாய் இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர்கள் அந்த அடக்கம் செய்த இடத்தை பார்த்து சொன்னார், இங்கிலாந்து தேசத்தில் பிரபுக்களோடு அடக்கம் செய்யப்பட வேண்டியவர் இன்றைக்கு ஒரு குக்கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் இந்த வரலாறு சொல்றேன் அப்படின்னா, இது போன்ற அநேக மிஷனரியுடைய வரலாறு, அவர்கள் சிந்திய ரத்தம், வடித்த கண்ணீர், அதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் சபையாக இங்கே ஒரு ஆலயத்தில் கட்டி அமர்ந்து உட்கார்ந்து சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்க உதவியாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இப்படிப்பட்ட மிஷனரிகள். எனவே அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக கொடுப்போம், அவர்களுக்காய் உழைப்போம். அதுதான் ஐயா சொன்னாங்க, ஜெபியுங்கள், கொடுங்கள், உழையுங்கள். அப்போ இன்றைய நாளின் செய்தி அருட்பணியை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இறையிலார் ஜான் ஸ்டார்ட் என்கிறவர் சொல்லுகிறார், since God is a missionary God, God's people are a missionary people. கடவுள் ஒரு மிஷனரி கடவுளாய் இருப்பதினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மிஷனரிகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு யார் மிஷனரி சொல்லுங்க பாப்போம். உங்களை பார்த்தா கேட்கிறேன், யார் மிஷனரி? நமக்கு முன்னாடி வந்தாங்களா அவங்களா? நான் மிஷனரின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் ஒரு மிஷனரி. எங்க சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு மிஷனரி. ஆரம்ப நாட்கள்ல கிறிஸ்தவத்தை குறித்து சொல்லும் போது சொல்வாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனா இப்போது சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, மிஷனரிகளாய் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், இல்லாட்டி மிஷனரி ஊழியத்தை தாங்குகிறவர். 2 கேட்டகரி தான். ஒன்று மிஷனரிகளா ஊழியம் செய்யணும், அப்படி இல்லாட்டி மிஷனரிகளை தாங்கணும். இந்த 2 கேட்டகரியில் நான் இல்லை அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரை ஏதாகிலும் ஒன்றில் என்னை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். ஒன்று மிஷனரியா வாழ்க்கை போகணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மிஷனரியை நான் தாங்கணும். அப்படி செய்தால் மட்டும்தான் நாம் கிறிஸ்தவர்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா we are not Christians. ஒரு ஜெர்மானிய இறையியலாளர் இப்படியாக சொல்லுகிறார், if you take mission out of the Bible, you won't have anything left but the cover. இந்த திருமறையில ஊழியம் அருட்பணி என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துவிட்டால் திருமறையில் அட்டை மட்டுமே தான் இருக்குமே தவிர அதுல எந்த ஒரு காரியமும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9:16, நேரம் கருதி நானே வாசிக்கிறேன்.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. என்மேல் விழுந்த கடமை. இந்த கடமைக்கு நான் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. அந்த எக்ஸ்கியூஸ் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் அப்படின்னா, ஒருவேளை நான் சொல்லாட்டினாலோ நான் தாங்காட்டினாலோ எனக்கு சத்தம் வரல. ஐயோ, திருமறையில் உள்ள வார்த்தை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் போனாலும் சுவிசேஷகர்களை, ஊழியர்களை, மிஷனரிகளை ஒருவேளை நான் தாங்காமல், நான் என்னுடையது எனக்கு மட்டும்தான் என்று இருந்தாலும் அது எனக்கு ஐயோ. அப்போ மிஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் அ ப்ராசஸ். அது ஒரு செயல்முறை. ரொம்ப ஈஸியா நீங்க மனசுல வச்சுக்க 3 காரியத்தை சொல்றேன். மிஷன் தமிழ்ல அருட்பணி. இந்த அருட்பணி முதலாவது என்னுள் பிறக்க வேண்டும். அடுத்து இந்த அருட்பணி என் குடும்பத்தில் துவங்க வேண்டும். மூன்றாவது இந்த அருட்பணி இந்த சமூகத்தில் பிரதிபலிக்க வேண்டும். புரியுதா? முதல்ல எனக்குள்ள பிறக்கணும் சுவிசேஷ பாரம். ரெண்டாவது என் குடும்பத்தில் என் முதல் ஊழியத்தை துவங்கணும். மூன்றாவது அதுக்கு அடுத்துதான் சமூகத்தில் அது பிரதிபலிக்க வேண்டும். இந்த 3 குறிப்பை உங்களோடு கூட பகிர ஆவியானவர் உதவி செய்யட்டும். முதல் காரியம், இந்த அருட்பணி எனக்குள்ளே பிறக்க வேண்டும். ஊழியத்தை குறித்த வாஞ்சையும் தாகமும் அதை குறித்த பாரமும் எனக்குள்ள இருக்கணும். ஒருவேளை எனக்குள் இருக்கக்கூடிய இந்த கம்ஃபர்ட் ஜோன் இதை குறித்து நான் சிந்திப்பதற்கு தடையா இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரக்கூடிய சவால்களை சந்திக்க ஆயத்தப்படணும். அதுதான் இன்றைக்கு நீங்கள் கொடுக்க போகிற உறுதிமொழி. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை பார்க்காதபடி என் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தால் அதை நான் கடந்து வந்து எந்த சவால்களையும் தாண்டி பார்ப்பதற்குரிய மனக்கண்களை எனக்கு தாரும். ஏன்னா பல நேரங்களில் அதை குறித்து நாம் சிந்திப்பதும் கிடையாது. அதை குறித்து ஒரு அலட்சியமும் நமக்குள்ள இருக்கு. ஒரு சம்பவத்தை சொல்றேனே. ஒரு மனுஷன், அவருக்கு நைட்டான ஒரு கனவு வருது. எல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை சொல்கிறேன். அவருக்கு நைட்டு கனவுல கழுதைகளோட ஃபுட்பால் விளையாடுற மாதிரி கனவு. என்னது? கழுதைகளோட ஃபுட்பால். ஒரு நாள் கழுதை ஜெயிக்குது, ஒரு நாள் இவர் ஜெயிக்கிறாரு, ஒரு நாள் கழுதை ஜெயிக்குது, அப்படியே மாறி மாறி இவர் தோத்து போறாரு. நைட்டு தூங்க முடியல. சரி, ஒரு நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை போய் பார்த்து அவர்கிட்ட சொல்றாரு, டாக்டர், எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, நைட்டு தூங்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு. அந்த டாக்டர் சொல்றாரு, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நைட்டில் ஒரு கனவு, கழுத கூட்டங்கள் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு நாள் நாங்கள் ஃபுட்பால் தான் விளையாண்டுக்கிட்டே இருக்கோம், அவங்க ஜெயிக்கிறாங்க, நான் ஜெயிக்கிறேன், எனக்கு இதனால் முடியல, இதுலேருந்து நான் என்ன செய்யணும், வெளியே வரணும். அப்போ இந்த டாக்டர் மெடிசன் எழுதி கொடுத்து, இன்னைக்கு நைட்லேருந்து என்ன செய்யுங்க, இந்த மெடிசனை சாப்பிடுங்க, அவங்களுக்கு இந்த கனவு வராது. அப்போ அந்த நபர் சொன்னார், இன்னைக்கு நைட்டு வேண்டாம் டாக்டர், நாளை எழுந்து சாப்பிட்றேன். உடனே அந்த டாக்டர், ஏன் இன்னைக்கு நைட்லேயே சாப்பிடுங்களேன். இல்லை, இன்னைக்கு நைட்டு எனக்கும் அவங்களுக்கும் ஃபைனல்ஸ் மேட்ச் இருக்கு. என்னவா? ஃபைனல்ஸ் இருக்கான். யாரெல்லாம் சிரிச்சிங்க? சிரித்தவர்களுக்கு தான் செய்தி. இது மாதிரி தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு வா, ஊழியத்துக்கு கொடுன்னு சொல்லும்போது, இந்த நாளைக்கு எனக்கு ஃபைனல்ஸ் இருக்கு, இந்த இன்னைக்கு எனக்கு ஃபைனல்ஸ் இருக்கு, இந்த எனக்கு அந்த வேலை வந்துருச்சு, எனக்கு இந்த செலவு வந்துருச்சு. இப்படி யாரெல்லாம் சொல்றீங்களோ, நீங்க கழுதைகளோட என்ன செய்றீங்க? என்ன விளையாடுறீங்க? ஃபுட்பால் விளையாடுறீங்க. இன்னையோடு அந்த ஃபுட்பால் கனவு போயிட்டு, அடுத்த முறை ஐயா அவர்கள் இந்த ஷால் கொடுக்கும்போது எல்லாரும் கையில் ஷால் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? புரியுதா? எல்லார் கையிலையும் இந்த ஷால் இருக்கணும்.
அப்படின்னு என்ன? எல்லாரும் என்ன செய்யணும்? மிஷனரிகளை தாங்க முன்வாருங்கள், முன்வாருங்கள். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை கடவுளுடைய வழியின் வெளிப்பாடு. ஏன் காரியமா யார் போவான்? இந்த கேள்வியை கர்த்தர் எழுப்புவதற்கு முன்பாக ஒரு 3 காரியங்களை பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் வசனம் மட்டும் சொல்றேன், குறிச்சுக்கங்க. 5:4 சொல்லப்பட்டிருக்கு, நான் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று எண்ணினேன், அதுவோ கசப்பான பழங்களை தந்தன. அடுத்து பார்க்கிறாரு இன்னொரு கூட்ட மக்கள் 5:8, தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறார்கள். அப்படி செய்கிறவர்களுக்கு இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறாரு. ஏசாயா 5:21, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்களே. ஒரு ஆளை பார்த்தா அவர் தன்னுடைய குடும்பம், தன் வீடு அப்படின்னு இருக்காரு. இன்னொருத்தவங்களை பார்த்தா கசப்பான பழங்களை அவர்கள் கொடுக்கிறாங்க. இன்னொருவரை நான் பார்க்கிறேன், அவர்கள் தங்களுடைய சுய ஞானத்திலே கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அப்போதான் கடவுள் குமுறுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? முதல் குறிப்பு இதுதான். ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நானும் என் குடும்பமும் செல்ல ஆயத்தமாய் இருக்கிறோம். ஒன்று, மிஷனரிகளாய் எங்கள் குடும்பம் மாறும். இல்லாவிட்டால் ஒரு மிஷனரி குடும்பத்தை எங்கள் குடும்பம் தாங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐயா ஒரு அருமையான பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பேம்ப்ளெட் கிடைக்காதவங்க தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. 33 குடும்பங்கள் சேர்ந்து 32 மிஷனரிகளை தாங்குகிறார்கள் இன்றோடு சேர்த்து. இந்த சபையில் எத்தனை குடும்பம் இருக்காங்க தெரியுமா? ஒருவேளை இந்த சபையின் அங்கத்தினர் அப்படின்றதுனால ரொம்ப உரிமையாக சொல்ல முடியும். 250 குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் மிஷனரிகளுக்கு அப்படின்னு தாங்கும்போது எத்தனை குடும்பம் முன் வந்திருக்கு? 33 குடும்பம். இந்த 33 குடும்பங்களை தவிர மீதமுள்ள 227 குடும்பம் எங்கே அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். யார் கேட்பா? யார் தெரியுறாங்க? அவர் கேட்பார். அதனால மிஷனரி குறித்த வாஞ்சையும் பாரமும் முதல்ல நமக்குள்ள பிறக்கணும். நம் இருதயத்தில் அது பிறக்காமல், அது துவங்காமல் அர்ப்பணியை பற்றி பேசி அர்த்தமே இல்லை. இது முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, மிஷன் இஸ் a process அப்படின்னு பார்க்கும்போது அர்ப்பணி என்னுள் பிறக்க வேண்டும் அப்படின்றத பார்த்தோம். இரண்டாவது, அது என் குடும்பத்தில் துவங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் என்னுடைய சுவிசேஷ பணி முதலாவது அங்கதான் துவங்கணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை பார்த்தாலும் அழாதீங்கன்னு சொல்றவரு, கண்ணீர் விடாதீங்கன்னு சொல்றவரு, ஒரு காரியத்துக்கு மட்டும் நம்மளை பார்த்து கண்ணீர் விட சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பிள்ளைகளை அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஒருவேளை பெற்றோர் நிர்விசாரமா இருப்பீர்கள் என்று சொன்னால் அது நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய, நாம் ரட்சிப்புக்குள் வழி நடத்தக்கூடிய முதல் ஆத்துமா யார் தெரியுமா? யாரு? யாரு? என்னுடைய கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள். ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிற முதல் ஆத்துமாவை அவங்க தான். இந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தாமல் அருட்பணியை குறித்து பேசி பிரயோஜனமே இல்லை. இப்படி நீங்க குடும்பத்தில் உள்ள ஆத்துமாவை, உங்க பிள்ளைகளை, உங்கள் சந்ததியை, உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நேராக வழி நடத்தி அவர்களை நீங்கள் கர்த்தருக்கு நேராக திருப்பினால், ஐயா சொன்னாரு, களிமங்கத்தில் ஒரு திருச்சபை ஒன்று இல்லை 100 சபைகளை கட்டலாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசி முதலாவது வாசிக்க கேட்ட அந்த பழைய ஏற்பாடு பகுதி. வீட்டில் போய் எல்லா பெற்றோரும் கட்டாயமாக வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஏலி சாமுவேலை கர்த்தர் அழைக்கும் போது, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடும்போது ஏலி சொல்லி கொடுக்கிறாரு சாமுவேலுக்கு. ஒரு பெற்றோரா சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட போய், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுன்னு சாமுவேலை கற்றுக் கொடுத்தவர். அந்த ஏலி தன் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி அவர் என்ன செய்யல? எந்த முயற்சியும் எடுக்கல. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இன்னும் கொஞ்சம் ஹார்டான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தைன்னா 1 சாமுவேல் 3:13, எல்லா பெற்றோரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3:13, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். எனக்கு நேராக தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பெற்றோரை நான் நியாயம் தீர்ப்பு செய்வேன் சொல்லி கர்த்தர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்காக நீங்கள் விடக்கூடிய கண்ணீர் போதும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படுவார்கள். சாமுவேல்கிட்ட சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா இதே சாமுவேல் தன் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பிலே அவரும் he was a failure father. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு கேட்டுட்டு அவர் பிள்ளைகளை வளர்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிள்ளைகள் நியாயத்தை புரட்டினார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டார்கள். அதனால ஜனங்கள் கர்த்தரை தள்ளி எங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி எழுந்தார்கள். வரலாற்றில் முதல் முறையாக ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூக்குரல் இட காரணம் சாமுவேல் என்ற ஒரு தகப்பனார் தன் பிள்ளையை சரியாக கர்த்தருக்கு நேராக வளர்க்காததினாலே. அதனால் இன்னைக்கு நீங்களும் நானும் நம் குடும்பத்திற்காக முழங்கால் படியிட்டு அழ வேண்டும். கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலன் உண்டு. எனக்கு தெரியும் எத்தனையோ தாய்மார், அம்மாமார் தன் குடும்பத்திற்காக முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறீர்கள். நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நமக்கு முன்பாக அநேக சாட்சிகள் இருக்கின்றன. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆலய பிரதிஷ்டை விழாவில் கார்த்திக் அமாலியல் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் வருவார். எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்ன சாட்சி, அவர் தன்னுடைய வாலிப பிராயத்தில் அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரே சொன்னார், குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வருவேன், பைக்கெட்டில் என்ன இருக்கும், பாட்டில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாள் அப்படி வரும்போது அவங்க தாய் முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாங்களாம். ஒரு முறை அவர் உள்ள வரும்போது தள்ளாடி நடந்து வராராம். அப்போ அந்த தாயிட்ட அவர் கேட்குறார், நான் இப்படி வரேனம்மா, என் மேலே உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அப்போ அந்த தாய் சொன்னாங்களா, உன் மேலே வருத்தம் இல்லை, காரணம் உன்னை நான் என் முழங்காலில் வச்சிருக்கிறேன், உன்னை நான் என் முழங்காலில் வச்சிருக்கிறேன். நீ எங்கே போனாலும் சரி, ஒரு நாள் கர்த்தர் உன்னை சந்திப்பார். அந்த ஜெபத்திற்கு பலனை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம் கண் முன்பாகவே வாழக்கூடிய சாட்சி. அப்போ இன்றைக்கு அருமையான பெற்றோரே, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய முதல் ஆத்துமா உங்கள் குடும்பம். அப்போ உங்களுடைய அர்ப்பணி எங்க துவங்கணும் அப்படின்னு சொன்னா, உங்கள் குடும்பத்தில் துவங்க இன்று ஒப்பு கொடுங்கள். உங்கள் குடும்பத்தில் அர்ப்பணி துவங்கும் பொழுது அந்த குடும்பம் அநேக திருச்சபைகளை எழுப்பும். ஹல்லேலூயா. இது இரண்டாவதாக நான் சொல்லுகிற காரியம். முதலாவது என்ன பார்த்தோம்? அருட்பணி என்னுள் பிறக்கணும். ரெண்டாவது, அருட்பணி என் குடும்பத்தில் துவங்கணும். மூன்றாவது காரியம், இந்த அருட்பணி என் சமூகத்தில் பிரதிபலிக்க வேண்டும்.
இந்த அருட்பணி என் சமூகத்தில் பிரதிபலிக்க வேண்டும். வேதத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சுவிசேஷம் என்கின்ற வார்த்தை, காஸ்பல் என்கின்ற வார்த்தை, அது பல நேரங்களிலே இவாங்கலையோன் என்கின்ற கிரேக்க வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவாங்கலையோன் என்றால் என்ன அப்படின்னா, நற்செய்தி அறிவிப்பது அல்ல, நாமே நற்செய்தியாய் மாறுவது. நற்செய்தி அறிவிப்பது அல்ல, நான் நற்செய்தியாய் மாற வேண்டும். It is not preaching gospel, rather it is becoming gospel. நானே நற்செய்தியாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுங்க. வேதத்தில் ஒரு சம்பவம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3 to 16 வரைக்கும் இருக்கிற வசனத்தில் ஒரு குஷ்டரோகியின் கூட்டம் நற்செய்தியாய் மாறினதற்கு கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா இருக்கிறாங்க. நற்செய்தியை அறிவிப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முன்மாதிரி வேதத்தில் நான் பார்க்கிற தலை சிறந்த மிஷனரிகள் யாரு அப்படின்னு சொன்னா குஷ்டரோகிகள். சமாரியால மிகப்பெரிய பஞ்சம், ஊருக்குள்ள எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கழுதையின் தலையை அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க. பிள்ளைகளை அடித்து சமைத்து சாப்பிடுறாங்க. ஒன்றுமே இல்லை அங்க. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றி போடுகிறார். சீரிய இராணுவம் ஓடி போகிறது. வெளியே 4 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். இந்த 4 குஷ்டரோகிகளும் நற்செய்தியை கொண்டு போய் ஊருக்குள்ள சொன்னாதான் அந்த ராஜ்யமும் ஊரும் காக்கப்படும். அப்போ நைட் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை, சீரிய இராணுவம் தப்பவிட்ட பொருட்களை எல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு யோசித்தார்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:9 இன்றைக்கு நாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள், இன்றைக்கு நமக்குன்னு இதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை கர்த்தர் என்ன செய்வாரு? பார்ப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? உள்ள போய் ராஜா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அன்று இரவே உள்ள போனாங்க. நல்லா பாருங்க, வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நேரம் கருதி ஒவ்வொரு வார்த்தையை விளக்க விரும்பல. தாமதம் இல்லாமல் சென்றார்கள் அப்படின்னு இருக்கும். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பிரதிக்கனை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை தாமதம் இல்லாம எடுக்க பழகுங்க. உள்ள போயிட்டாங்க, ராஜாவை பார்த்துட்டாங்க. ராஜாவை பார்த்து சொல்லும் போது நேரடியா பார்க்க முடியாது. வெளியே இருக்கக்கூடிய காவலாட்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சீர்வர் ஆணும் ஓடிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் நம்பவில்லை. அப்ப அவங்க மனசு எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு பெரிய செய்தியை கொண்டு வந்து இவங்க சொல்லும் போது இவர்களின் வார்த்தையை ஏளனப்படுத்துகிறார்களே, அதையும் பொறுத்துக்கிட்டாங்க. கடைசி பாருங்க, ராஜா ஆள் அனுப்பி பார்க்கிறார். உண்மையிலே இவங்க செஞ்சது உண்மைதான். அங்க அப்படிதான் இருக்கு. இஸ்ரவேல் சமாரிய தேசம் அன்றைக்கு கொண்டாடி தீர்த்தது. எல்லாரும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது என்று சொல்லி கொண்டாடினார்கள். ஆனா இந்த மிஷனரிகள் இந்த குஷ்டரோகிகள் எங்க போயிருப்பாங்க? திரும்ப எங்க போயிருப்பாங்க? ஊருக்கு வெளியே தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நான் இதை சொல்றதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும், நான் இதை செய்வதனால ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தவங்க போல இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னாரு. நான் செஞ்சேன். செஞ்சு முடிச்சு நான் எதுவும் காத்திருக்கல. இதை செஞ்சாலும் செய்யாட்டினாலும் எனக்கு எங்க தான்? வெளியே தான் எங்களுக்கு இடம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய அர்ப்பணிக்கென்று அர்ப்பணிக்கும் போது நம் கண் முன்பாக இந்த குஷ்டரோகிகள் தான் மிகப்பெரிய எக்ஸாம்பிளா பார்க்கணும். தாமதம் இல்லாமல் செஞ்சாங்க. தானுடைய வார்த்தை அசட்டை பண்ணப்பட்டாலும் பொறுமையா இருந்தாங்க. தங்களுக்கு எந்த ஒரு ரெகக்னிஷன் இல்லாட்டினாலும் கர்த்தருக்காய் அதை பொறுத்து கொண்டார்கள். விளைவு, ஒரு தேசம் ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் எப்படி பார்க்கிறாங்க தெரியுமா? ஒரு நபர்
ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக வேகமாக ஓடுறார். ஓடும் பொழுது ஒரு தள்ளு வண்டியில் கண்ணு தெரியாதவர் ஆப்பிள் பழங்களை விற்று கொண்டு இருக்கிறார். ஓடும்போது அந்த பழத்தை தட்டி விட்டு ஓடிட்டார். உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ட்ரெயினை பிடிக்கிறதா ஆப்பிள் எடுக்கிறதா? அவர் பார்த்தாரு, ஆப்பிளா ட்ரெயினா, ட்ரெயினை விட்டா கஷ்டம், ஓடி போய் ட்ரெயினில் ஏறிட்டார். இந்த பார்வையற்றவர் ஆப்பிளை காணா, இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம், இதுதான் என்னுடைய கடை, எங்கே போச்சு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து அந்த ஆப்பிள்லாம் பொறுக்கி கூடையில் வச்சு அவர் கையை தடவி கொடுத்து, உங்கள் ஆப்பிள் பழம் ஒன்றுமே தொலையலை, எல்லாம் இதில் இருக்குது, நீங்கள் தாராளமாக விற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்வையற்றவர் அவரை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, ஆர் யூ ஜீசஸ்? நீங்கள் இயேசுவா? நற்செய்தி என்பது நற்செய்தியை சொல்வதில் அல்ல, நற்செய்தியாய் நாம் மாறுவதில் இருக்கிறது. நற்செய்தியாய் மாற இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். ஒரே ஒரு வாக்கியம், ரிச்சர்ட் விம்பரன் என்கின்ற மிஷனரி சொன்ன வாக்கியத்தை நான் சொல்லுகிறேன். What is the use of being famous on earth when heaven doesn't know your name? What is the use of being famous on earth when heaven doesn't know your name? இந்த உலகத்தில், பரலோகத்தில் உன்னை யார் என்று தெரியாத நிலையில் இந்த உலகத்தில் நீ எவ்வளவு பெரிய பிரபலமா இருந்து பயன் என்ன? பரலோகத்தில் உன் பேரே தெரியாத பட்சத்தில் பூலோகத்தில் எவ்வளவு பெரிய விஐபியா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. மிஷன் இஸ் அ ப்ராசஸ். அருட்பணி எனக்குள்ள பிறக்கணும், அருட்பணி என் குடும்பத்தில் துவங்கணும், அருட்பணி சமூகத்தில் பிரதிபலிக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருள் திரு ஜோ டேனியல் ஐயா அவர்கள் இந்த நிறைவு ஜெபத்தை ஏறெடுக்க ஆசீர்வாதம் வழங்கப்படும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் கட்டளையை நிறைவேற்றக்கூடிய மிஷனரி திருச்சபையாய் இந்த சபையை நீர் உருவாக்கி இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, 32 மிஷனரிகளை தாங்கக்கூடிய கிருபை தந்து அவர்களை ஆதரிக்கக்கூடிய குடும்பங்களை இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வதித்து கனப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது இன்னும் போதாது. இந்த சபை வளர்ந்து பெருக வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயமாய் ஒரு கிராம திருச்சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த திருச்சபை, இந்த சபையின் தரிசனம் என்றும் நிறைவேற உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு அருட்பணி எங்கள் இதயத்தில் பிறக்க வேண்டும். அந்த பாரம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த அருட்பணி எங்கள் குடும்பத்தில் நாங்கள் துவங்க வேண்டும். இந்த அருட்பணி சமூகத்தில் பிரதிபலிக்க நாங்களே நற்செய்தியாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு படைக்கப்பட்ட அனைத்து காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக அர்ப்பணிப்பின் அடையாளமாய், ஒப்புரவின் அடையாளமாய், நன்றியின் அடையாளமாய் படைக்கப்பட்ட கடைநாணய காணிக்கைக்காய் ஸ்தோத்திரம். படைத்த கரங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. சபையின் ஊழியர்கள், சபையின் பொறுப்பாளர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், விசேஷமாக தலைமை குருவானவர் ஐயா அவர்கள், அம்மா அவர்கள், அவர்கள் பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே எங்களை எப்போதும் கர்த்தாவே நீர் சேர்த்து கொண்டு பயணிக்கிறீர். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம்.
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் நாம் தாங்குகிற அனைத்து மிஷனரிகளின் திருக்குடும்பங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.